ராஜபக்சர்களின் அரசியல் முகாம் துண்டு துண்டாக உடைவு, உதயமானது புதிய கூட்டணி. ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி. கோட்டாவை நிம்மதியாக ஓய்வெடுக்க விடுங்கள், வாசுதேவ நாணயக்கார. கோட்டாபாய ராஜபக்ஷ உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், எஸ்.எம். மரிக்கார். அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ள புதிய கட்சி பெயர் பலகையால் சர்ச்சை. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். அரச ஊழியர்களின் ஓய்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ரணில் சிறை கைதியாக மாறியுள்ளார், ராஜபக்சர்கள் நாட்டை வறுமைக்குள் தள்ளினர், சஜித் தெரிவிப்பு. அரசாங்கத்தில் இருந்து விலகிய சுயாதீன கட்சிகள் கூட்டணியின் ஏற்பாட்டில் நேற்று மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்ற வளாகத்தில் நடைபெற்ற முதலாவது பொது மாநாட்டில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்போது புதிய கூட்டணியின் பெயர் மற்றும் சின்னம் என்பனவும் நேற்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமது கூட்டணியின் பெயரை மேலவை இலங்கை கூட்டணி என பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இதன்போது மேலவை இலங்கை கூட்டணியின் செயற்குழு அறிவிக்கப்பட்டதுடன் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச மேலவை இலங்கை கூட்டணியின் தலைவராகவும் செயலாளராக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் கலாநிதி ஜி வீரசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலவை இலங்கை கூட்டணியின் தேசிய அமைப்பாளராக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவும், பிவித்துருகெல உரிமையவின் தலைவர் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில மற்றும் ஸ்ரீலங்கா சமசமாஜ கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் திச விதாரண ஆகியோர் மேலவை இலங்கை கூட்டணியின் பிரதி தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினரும் ஜுதுகம தேசிய அமைப்பின் தவிசாளருமான கெவிந்து குமாரதுங்க பிரதி செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டார். மேலும் சுயாதீன கட்சிகள் கூட்டணியின் அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் அதில் தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஜெயந்த சமரவீர, அக்கட்சியின் பிரச்சார செயலாளர் முகமது முசம்மில், ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் உபதலைவர் வீரசுமண வீரசிங்க ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். மாநாட்டுக்கு வருகை தந்தவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமண வீரசிங்க வரவேற்று உரையாற்றிய பின்னர் சுயாதீன கட்சி ஒன்றியத்தின் தலைவர்கள் கொள்கை பிரகடனத்தில் கையொப்பமிட்டனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் கடந்த வருடம் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் இம்முறை மேலும் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட உள்ளன. குறிப்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட உள்ளது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த ஆண்டு இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் இம்முறை மேலும் பல யோசனைகள் உள்ளடக்கப்பட உள்ளன. குறிப்பாக அமைதியாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பிரயோகிக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்பானதாகவே அந்த யோசனைகள் அமையும். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகிப்பது சர்வதேச சட்டத்திற்கு முரணானதாகும். எனவே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உட்பட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்துகின்றோம். கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பல சந்தர்ப்பங்களில் இலங்கையில் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதாக உறுதியளித்திருக்கின்றார். ஆனால் ஒருபோதும் அதனை நிறைவேற்றியதில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வழமையாகவே மனித உரிமைகள் குறித்து மாத்திரமே அவதானம் செலுத்தப்படும். இந்த நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் எட்டப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்துகின்றோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவது பொருத்தமானதல்ல, அவரை நிம்மதியாக ஓய்வெடுக்க விடுங்கள். இவ்வாறு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார ஊடகங்களிடம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் மீண்டும் ஒரு கொந்தளிப்பு நிலையை ஏற்படுத்த எவரும் முன்வரக்கூடாது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவை மீண்டும் அரசியலுக்குள் கொண்டு வந்து குளிர்காய சிலர் முனைகின்றனர். இதற்கு கோட்டாபாய இடமளிக்க கூடாது. கடும் மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் மீண்டும் அரசியலுக்கு வருவது நல்லதல்ல. அவரை நிம்மதியாக ஓய்வெடுக்க விடுங்கள். அவரை சுற்றி நிற்கும் அவரின் சகாக்கள் நாட்டினதும் மக்களினதும் மனநிலையை முதலில் அறிய வேண்டும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவினால் மேற்கொள்ளப்பட்ட தூர நோக்கற்ற தீர்மானங்கள் காரணமாகவே நாடு இன்று வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது. மேலும் மக்களை உணவுக்காக போராடும் நிலைக்கு தள்ளிய கோட்டாபாய ராஜபக்ஷ உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில்,
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் தூர நோக்கற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் மூலமே நாடு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு இன்று நாட்டிற்கு வருகை தந்தவுடன் அரசின் சலுகைகள் உட்பட விசேட பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் கோட்டபாய ராஜபக்ஷவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக 3 வேளை உணவு உட்கொண்டவர்கள் இன்று 2 வேளை மாத்திரமே உணவு உட்கொள்கின்றார்கள். ரசாயன உரத்தை தடை செய்து நாட்டு மக்கள் உணவுக்காக போராடுகிறார்கள். பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகள், ரசாயன உரத்தினை பெற்றுக்கொள்வதற்கான வரிசைகள் உட்பட ஒரு வேளை உணவை கூட உண்பதற்கு உணவின்றி மக்கள் உயிரிழப்பதற்கான முழுமையான பொறுப்பினை கோட்டபாய ராஜபக்ஷ பொறுப்பேற்க வேண்டும். இதன் காரணமாக உடனடியாக கோட்டபாய ராஜபக்ஷ கைது செய்யப்பட வேண்டும். அவரை கைது செய்வதன் மூலம் 22 லட்சம் மக்களை வீதியோரங்களில் நிறுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளி நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கருத்து தெரிவித்தார். விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் தமிழர் மீதும் தமிழ் பேசும் மக்கள் மீதும் எவ்வித அக்கறையும் தமக்கு இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் தமது கட்சி கூட்டணியின் அங்குரார்ப்பணத்தை அறிவித்துள்ளனர். இதுதொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் தமது கட்சி கூட்டணியின் அங்குரார்ப்பணத்தை அறிவித்துள்ளனர். இதன்போது நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அவர்களின் கட்சியின் பெயரை சிங்களத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருப்பது பிழையாக உள்ளது. இதை பார்த்து ஒருபுறம் நான் கவலை அடைந்தாலும் மறுபுறம் திருப்தி அடைகிறேன். தமிழர் மீதும் தமிழ் பேசும் மக்கள் மீதும் எவ்வித அக்கறையும் தமக்கு இல்லை. தமிழ் மொழியை அலட்சியப்படுத்துகிறோம். அவர்களை கணக்கில் எடுக்க தயாராக இல்லை என்றும் சிங்கள பௌத்த பேரினவாத போக்கை கடைபிடிப்பதாகவும் பகிரங்கமாகவே தெரியப்படுத்தியிருக்கின்றனர். இந்த புதிய கட்சியில் அங்கம் வகிக்கும் தமிழ் தரப்பினர் இதை எடுத்து கூற வேண்டும். அப்படி எடுத்து கூறுவதிலும் பிரயோசனம் இல்லை என நான் நினைக்கின்றேன். இவர்களை நான் கட்சி என்று கூறப்போவதில்லை, கும்பல் என்றுதான் கூறுவேன். தொடர்ந்தும் அப்படித்தான் கூறுவேன். இந்த கும்பல் மஹிந்தவின் பொதுஜன பெரமுன கட்சியை விட்டு வந்ததுக்கு காரணம் மஹிந்த மக்களுக்கான நிகழ்ச்சியை முன்னெடுக்காமல் தனது குடும்ப நிகழ்ச்சியை முன்னெடுத்தமைதான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இறுதியில் இந்த கும்பல் மஹிந்தவிடம் தான் செல்லும். இவர்களுக்கு அவரை விட்டால் ஆள் இல்லை. அவர்களுக்கும் அப்படித்தான். மேலும் மஹிந்த தனது தவறை மறைக்க கோட்டபாய மற்றும் பசிலை பலிக்கடா ஆக்குகிறார். கோட்டபயவை அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்றும் பசிலை அமெரிக்கா செல்ல சொல்லியும் சொன்னதாக தகவல் கிடைத்தது. மஹிந்த தனது குடும்ப ஆட்சியை நிறுத்தப் போவதில்லை. அடுத்து தனது மகனை முடிசூட பார்க்கிறார். இதை சிங்கள மக்கள் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். இவர்களை மறுபடியும் நம்பி முட்டாள்தனமாக சிங்கள மக்கள் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்றால் இலங்கை 2 நாடாக பிரிய வேண்டிய நிலைதான் ஏற்படும். சிங்களவர்களின் செயற்பாடால் தான் இப்போது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களும் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கின்றோம். இனியும் அப்படி இயலாது. மறுபடியும் அந்த நிலைமை தொடரும் என்றால் தமிழர்களுக்கு தனி நாடு வழங்கி இலங்கை 2ஆக பிரியும் நிலையே வரும். இது எனது ஆசை இல்லை, ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என கூறினார். கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எனவே கோதுமை மாவை அதே விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை எழுத்து மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜா அளவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை 2 மா உற்பத்தி நிறுவனங்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடலின் போது ஒரு மாதத்திற்கு மாவு உற்பத்தி செய்ய போதுமான கோதுமை தங்களிடம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டதாக தெரிவித்த அமைச்சர் துருக்கி மற்றும் துபாயில் இருந்து ஆர்டர் செய்யப்பட்ட கோதுமை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் இலங்கைக்கு வரவுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். எனவே எதிர்காலத்தில் மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என தெரிவித்த அமைச்சர் நளின் பெர்னாண்டோ இறக்குமதி செய்யப்பட்ட மாவு உற்பத்தி செலவில் அதிகரிப்பு ஏற்படாததால் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். பேக்கர் உரிமையாளர்கள் சங்கத்துடன் இன்று கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பான் விலை தொடர்பில் தற்போதைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டாம் என கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை மாவின் விலை தற்போது 400 ரூபாவாக உயர்ந்ததை அடுத்து பானின் விலையும் 300 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச உத்தியோகர்களின் ஓய்வு பெறுவதற்கான அதிகபட்ச வயது வரம்பு 60 வருடங்களாக வரையறுக்கப்பட்டுள்ள போதிலும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரச உத்தியோகர்களின் ஓய்வூதியத்திற்கான அதிகபட்ச வயது வரம்பு 63 வருடங்களாக தொடர்ந்தும் நீடிக்கப்படும் என அரச நிர்வாகம், உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் ஓய்வு வயது 63ஆகவும் பொறியியலாளர்களின் அதிகபட்ச ஓய்வு வயது 61ஆகவும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அமைச்சரவையின் அங்கீகாரம் எதிர்வரும் காலங்களில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதன் பின்னர் உரிய அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படும் எனவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. அரசு ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயது 65 இருந்த நிலையில் அரசின் இடைக்கால பட்ஜெட் வயது வரம்பை 60 குறைத்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய தலைமையிலான மொட்டு அரசாங்கம் நாட்டை புதிய வறுமை நிலைக்குள் தள்ளியது எனவும் அதனால் மேல்பட்ட வாழ்வாதாரத்தை கொண்டிருந்தவர்கள் கூட கீழ்நிலைக்கு வீழ்ந்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த வரையறையற்ற அழுத்தத்தை தாங்க முடியாமல் நாட்டு மக்கள் வீதியில் இறங்கினர் எனவும் இது ஒரு அகிம்சை போராட்டமாக மாறியதோடு இதற்கு ராஜபக்சர்கள் வன்முறை மூலம் பதிலளித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நாட்டுக்கு ஒரு புதிய மாற்று தேவை என்றும் அது பாரம்பரியத்திலிருந்து விலகிய நாட்டிற்கு புதிய வேலை திட்டத்தையும் புதிய பாதையையும் காட்டும் மாற்றாக அமைய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி மொட்டுவின் சிறை கைதியாக மாறியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இவர்களுடன் யாராவது இணைந்தால் காக்கையின் கட்டுப்பாட்டிலேயே எதிர்காலத்தில் வேட்புமனுக்களை பெற வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மீரிகம தேர்தல் தொகுதி கூட்டத்தில் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் ஒரு மாதத்திற்குள் கோதுமை மா பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்காவிட்டால் நாட்டில் பான் உட்பட பேக்கர் உற்பத்தியை முற்றிலுமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் வரிசையில் நின்றாலும் பான் ஒன்றை வாங்க முடியாத நிலை ஏற்படும் என அகில இலங்கை பேக்கரி சங்கத்தின் தலைவர் ஜெயவர்தன தெரிவித்தார். இலங்கைக்கு கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் செரண்டிப் மற்றும் பிரீமா நிறுவனங்கள் டாலர் பற்றாக்குறையால் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இருந்து கோதுமை மாவை இறக்குமதி செய்த துபாய் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் 700 மில்லியன் டாலர்களுக்கு மேல் கடனாக உள்ளதால் டாலரில் கைப்பணம் செலுத்தி மாவை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் இந்தியாவில் இருந்து கோதுமை மா இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் அந்த நாட்டின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்தியாவில் இருந்து கோதுமை மாவை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தலைவர் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் 50 கிலோகிராம் கோதுமை மா 8000 தொடக்கம் 9000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது கருப்பு சந்தையில் 25,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. அந்த விலையில் உற்பத்தி செய்தால் பான் ஒன்றின் விலை 350 ரூபாவை தாண்டும். தின்பண்டங்கள் விலை 150 ரூபாவை தாண்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக சிற்றுணவகங்களில் சிற்றுணவுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சிற்றுணவக உரிமையாளர்களே தமது உற்பத்திகளுக்கான விலைகளை அதிகரித்துள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொத்து ரொட்டி ஒன்றின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முட்டை ரொட்டி, பரோட்டா, மரக்கரை ரொட்டி மற்றும் ரோல்ஸ் உள்ளிட்ட சிற்றுணவுகளின் விலைகள் 10 முதல் 20 ரூபாய்க்கு இடைப்பட்ட அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். தற்போது சிற்றுணவகங்களில் அரை ராத்தல் பானம் பருப்பு கரையும் 250 ரூபாய் என்ற அளவிலும் கால் ராத்தல் பானம் பருப்பு கரையும் 180 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. முன்னதாக நுகர்வோரை பாதுகாப்பதற்காக தாங்கள் விலைகளை தீர்மானித்த போதிலும் தற்போது சிற்றுணவக உரிமையாளர்களை விலைகளை அதிகரித்துள்ளனர். கருப்பு சந்தை வர்த்தகர்களினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நுகர்வோரை பாதிக்கப்படுகின்றனர். 600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட கொத்து ரொட்டி நேற்று இரவு முதல் 700 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட மரக்கரை ரொட்டி இன்று 120 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60 குறைக்க தீர்மானிக்கப்பட்ட போதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த வயது வரம்பு பாதிப்பை ஏற்படுத்தாது என பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்ன மருத்துவம், தாதியர், பொறியியல் உள்ளிட்ட பல தொழில்கள் அந்த வரம்பிலிருந்து நீக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அத்தொழில்களில் ஈடுபடுபவர்கள் 63 வயது வரை பணியாற்றக்கூடிய வகையில் அமைச்சரவையில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய குழுவினர் டிசம்பர் 3ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளதாக தெரிவித்துள்ள மாயாதுன்ன இது தொடர்பான சுற்றறிக்கை எதிர்வரும் 15 நாட்களுக்குள் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு இறுதியில் 20,000க்கு மேற்பட்டோர் ஓய்வு பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கோடீஸ்வர வர்த்தகர்களுக்கும் தமக்கு நெருக்கமானோருக்கும் வரி செலுத்துவதிலிருந்து தப்பிக்க உதவி செய்வதாக கூறப்படும் சுங்கம் மற்றும் வருமான வரி திணைக்களத்தின் அதிகாரிகள் தொடர்பில் உளவு பிரிவு சிறப்பு அறிக்கை ஒன்றினை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளது. சுமார் 600 அதிகாரிகள் தொடர்பில் இவ்வாறு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் மேலும் அவதானம் செலுத்தி மேலதிக விடயங்களை அறிவிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவித்தன. சுங்க திணைக்களம் மற்றும் வருமான வரி திணைக்களம் ஆகியவற்றால் வசூலிக்க முடியுமான சுமார் 10,000 கோடி ரூபாய் வருமானம் அத்திணைக்களத்தில் அதிகாரிகளின் மோசடி மற்றும் கவனக்குறைவுகளால் அரசாங்கத்துக்கு இல்லாமல் போவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான நிலையிலேயே சுமார் 600 அதிகாரிகள் குறித்து உளவுத்துறை அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் அரசாங்கம் அரசின் வருமானத்தை முகாமைத்துவம் செய்ய வருமான முகாமைத்துவ நிறுவனம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் ஆலோசித்து வருகின்றது. எதிர்வரும் 2023 கல்வியாண்டுக்கான பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கு சுமார் 1648 கோடி ரூபாவை செலவிட எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய புதிய கல்வியாண்டுக்கு தேவையான பாடசாலை பாடப்புத்தகங்களில் 45% அரச அச்சக கூட்டுத்தாபனத்தினாலும் ஏனைய 55% தனியார் அச்சகத்தினாலும் அச்சிடப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கான மூல காகிதம் இந்திய கடன் உதவியின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை போக்க நாட்டை பொறுப்பேற்ற தலைவருக்கு கட்சி நிற அரசியலின்றி ஆதரவளித்தால் 6 மாத காலத்துக்குள் நாட்டின் பொருளாதாரம் சீராகும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். 156வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு நாவலப்பட்டி போலீசாரால் நேற்று நடத்தப்பட்ட மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பின்னர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன, நாட்டின் ஜனாதிபதியாக 2 வருடங்கள் என்ற குறுகிய காலமே பதவி வகித்த கோட்டபாய ராஜபக்ஷ அனுபவ செல்வம் கொண்ட தலைவர். அவரிடம் இருந்து அந்த அனுபவங்களை பெறுவதற்கு தான் தீவிர அரசியலில் ஈடுபட்டு அடுத்த தலைமுறைக்கு அந்த அனுபவங்களை வழங்க வேண்டும் என அனுராதா ஜெயரத்ன கூறுகின்றார். எரிபொருட்களின் விலையேற்றம் காரணமாக பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து முழு நாட்டு மக்களையும் கடுமையாக பாதித்துள்ளதுடன் இது குறுகிய கால பிரச்சினை எனவும் அனுராதா ஜெயரத்ன மேலும் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க நாடாளுமன்றம் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் சபாநாயகரும் நீதியான சமூகம் ஒன்றுக்கான அமைப்பின் தலைவருமான கரு ஜெயசூரிய இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தொடர்ந்தும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தற்போதைய அரசியல் நெருக்கடிக்கு ஜனாதிபதியின் அதிகாரங்களை வரையறையின்றி அதிகரித்துக் கொள்வதற்கான 20வது அரசியல் திருத்தச் சட்டம் முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. எனவே அதனை மாற்றியமைக்க வேண்டும். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பாதகமான அம்சங்களை மாற்றியமைத்து 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக உருவாக்கப்பட்ட சுயாதீன அரசியல் கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும். அதற்காக நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து எம்பிக்களுக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தங்களது அரசியல் எதிர்காலம் குறித்து ஆர்வம் கொண்டுள்ள அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு சாதகமான முறையில் பணியாற்ற வேண்டும். அதேபோன்று குறுகிய நடுத்தர நீண்டகால இலக்குகளின் அடிப்படையில் இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் கரு ஜெயசூரிய தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார்.